விடுதலை புலிகளின் தலைவர்களுக்கு ராஜீவ் காந்தியால் ஏற்பட்ட சிக்கல். வைகோ பகிரங்கப்படுத்திய தகவல். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளினால் யாழில் போராட்டம் முன்னெடுப்பு. யாழில் லண்டனில் இருந்து வந்த 27 வயது பெண்ணுடன் தவறான முறையில் ஈடுபட்ட பஸ் நடத்துனர் 6 மாதங்கள் சிறை. கொழும்பில் இரவு விடுதியில் அடாவடித்தனமாக மோதலில் ஈடுபடும் மஹிந்தவின் மகன். தையிட்டியில் திறந்து வைக்கப்பட்டுள்ள மற்றுமொரு சட்டவிரோத கட்டடம். போராட்டத்தில் குதித்த மக்கள். இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான அனைத்து K8 ஜெட் விமானங்களையும் ஆய்வு செய்ய நடவடிக்கை. வேகமாக உயரும் எரிபொருள் விலை இலங்கைக்கு ஏற்படவுள்ள பாரிய சிக்கல். ஆயுதங்கள் வழங்குவதாக ராஜீவ் காந்திக்கு அழைப்பு விடுத்த புலேந்திரன் மற்றும் குமரப்பா போன்ற 17 தமிழீழ விடுதலை புலிகளின் தளபதிகள் இலங்கை இராணுவத்தினரால் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தமிழகத்தின் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக நிறுவனர் வை கோபாலசாமி தெரிவித்தார். தனது இலங்கை பயணம் குறித்து உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி தனது வீட்டிற்கு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனையும் பாலசிங்கத்தையும் அழைத்து பேசுகின்ற போது சில ஆயுதங்களை வழங்குவதாக கூறியிருந்தார். இதற்கமைவாக தமிழீழ விடுதலை புலிகளின் புலேந்திரன் மற்றும் குமரப்பா உள்ளிட்ட 17 தளபதிகள் இந்தியாவில் உள்ள விடுதலை புலிகளின் அலுவலகத்தில் உள்ள ஆயுதங்களை எடுத்துச் செல்ல கடல் வழியாக புறப்பட்டிருந்தார்கள். இதன்போது இலங்கை கடற்படையினர் அவர்களை சுற்றி வளைத்தார்கள். அப்போது தளபதிகள் விடுதலை புலிகளின் தலைவருக்கு அழைப்பை ஏற்படுத்தி தெரிவித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இந்திய அரசை தொடர்பு கொண்டு, உங்களை நம்பித்தான் எமது தளபதிகள் புறப்பட்டார்கள், இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், அவர்களை விடுதலை செய்ய ஏற்பாடு செய்யுங்கள் என கூறியிருந்தார். இந்த விடயத்தில் ராஜீவ் காந்தி தலையிட முயன்ற போதும் சில துரோகிகளினால் ஜெயவர்தனவை திருப்திப்படுத்துவதற்கு அவர்கள் கைதாகட்டும் என கூறியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து சிங்கள இராணுவம் கத்தி முனைகள் சொருகப்பட்ட துப்பாக்கிகளுடன் அங்கு சென்றபோது காவலுக்கு இருந்த இந்திய அதிகாரிகள் வெளியேற்றப்பட்டார்கள். இதன்போது இலங்கை இராணுவத்தினர் கைதான தளபதிகளின் குரல் வளைகளில் கத்தியால் குத்தி அவர்களை தாக்க 12 தளபதிகள் அங்கேயே உயிரிழந்தார்கள் என குறிப்பிட்டுள்ளார். குறித்த விடயமானது தற்போது தமிழர்கள் மத்தியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. யாழ் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளார்கள். குறித்த போராட்டம் இன்று முற்பகல் மேற்கொள்ளப்பட்டது. நல்லூர் நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனத்திற்கு முன்பாக குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கொடுப்பனவுகளை கொடுப்போம் என சொல்வது கொலையை மறைக்கவே, சர்வதேச நீதிகள் கிடைக்குமா என்பன உள்ளிட்ட வாசகங்களை எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்திய வண்ணம் போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அத்தோடு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களுக்கு கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ள போதிலும் குறித்த கொடுப்பனவுகள் தங்களுடைய பிள்ளைகளின் இழப்பை ஈடு செய்யாது எனவும் குறித்த போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளார்கள். யாழில் வெளிநாட்டு பெண்ணுடன் தகாத முறையில் ஈடுபட்ட அரச பேருந்து நடத்துனர் ஒருவர் நீதிமன்றத்தினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். லண்டனில் இருந்து யாழ் வந்த 27 வயதுடைய சுற்றுலா பயணி ஒருவர் நேற்றைய தினம் நைனாதீவு செல்வதற்காக அரச பேருந்து ஒன்றில் குறிக்கட்டுவான் நோக்கி பயணித்துள்ளார். இதன்போது பேருந்து நடத்துனர் குறித்த பெண்ணுடன் அங்க சேட்டையில் ஈடுபட்டுள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். ஊர்காவற்றுறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி விதான பத்திரன தலைமையிலான போலீஸ் குழுவினர் விரைந்து செயற்பட்டு குறித்த சந்தேக நபரை கைது செய்துள்ளார்கள். இந்த நிலையில் அவரை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய வேளை நீதிமன்ற குற்றப்பணமாக 1500 ரூபாய் அறவிடப்பட்டதுடன் குறித்த பெண்ணுக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்பதுடன் ஒத்திவைக்கப்பட்ட 6 மாதங்கள் சிறை தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யோசித ராஜபக்ஷ அவரது மனைவி மற்றும் ஒரு குழுவினர் யூனியன் பிளேஸ் எனப்படுகின்ற இரவு நேர விடுதி ஒன்றிற்கு வந்த நிலையில் அங்கு மோதல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இரவு விடுதியில் வழக்கமாக நுழைவு நடைமுறைகளின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு ஊழியர்கள் அடையாள மணிக்கட்டு பட்டைகள் அணியுமாறு கூறினர். இதற்கு அந்த குழு இணங்க மறுத்ததால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டு மோதலாக மாறியிருக்கின்றது. இது உடல் ரீதியான வன்முறையாகவும் மாறியிருக்கின்றது. இரவு விடுதியில் இருந்த பவுன்சர்கள் பின்னர் சம்பவ
சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருந்தார்கள். காயமடைந்த பவுன்சர்கள் தற்போது கொழும்பில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். கொம்பனி தெரு போலீசார் இந்த விவகாரம் குறித்த விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷவின் இளைய மகனான யோசித ராஜபக்ஷவும் அவரது மனைவியும் ஒரு குழுவாக சேர்ந்து குறித்த இரவு நேர விடுதியில் மோதலில் ஈடுபட்டமையானது பலரது சர்ச்சைக்கும் உள்ளாகி இருக்கின்றது. பல்வேறு சர்ச்சைகளை தோற்றுவித்திருந்த தையிட்டி திஸ்ஸ விகாரை பகுதியில் இராணுவத்தின் முழு முயற்சியுடன் மற்றும் ஒரு சட்டவிரோத கட்டடம் ஒன்று இன்று 23ஆம் தேதி காலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தையிட்டி காணி உரிமையாளர்கள், அரசியல் தரப்புகள், பொதுமக்கள் போராட்டத்தில் குதித்துள்ளார்கள். இதன்போது போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. திஸ்ஸ விகாரை பகுதியில் கள ஆய்வுகளை மேற்கொண்டு பிரச்சனைகள் நிவர்த்தி செய்யப்படும் என்று பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி அறிவித்திருந்த நிலையில் அங்கு அமைக்கப்பட்டுள்ள மற்றும் ஒரு சட்டவிரோத கட்டடம் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தையிட்டியில் திஸ்ஸ விகாரைக்கு மேலதிகமாக அந்த பகுதியில் மிக ரகசியமான வகையில் வேறு சில சட்டவிரோத கட்டடங்கள் அமைக்கப்பட்டு வந்தன. இராணுவத்தினர் இந்த பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வந்தனர். இது தொடர்பாக ஊடகங்களில் செய்தி வெளியான நிலையில் அதற்கு பதில் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் மறுப்பு தெரிவித்திருந்தார். தான் சம்பவ இடத்தை பார்வையிட்டதாகவும் அவ்வாறான சட்டவிரோத கட்டடங்கள் எவையும் இல்லை எனவும் அவர் கூறியிருந்தார். ஆனால் இராணுவத்தால் அமைக்கப்பட்டு வந்த அந்த சட்டவிரோத பௌத்த ஆக்கிரமிப்பு கட்டடங்களே இன்று மத வழிபாடுகளுக்கு பின்னர் கையளிக்கப்பட்டிருந்தது. குறித்த கட்டடங்கள் பிக்குகள் தங்குவதற்கான மடமாக இருக்கலாம் என்றும் நம்பப்படுகின்றது. சட்டவிரோத தையிட்டி திஸ்ஸ விகாரையில் தொடர்ச்சியாக கட்டடங்கள் அமைக்கப்பட்டு வருவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கையாளாகாத தன்மை எனவும் மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளார்கள். புதிதாக அமைக்கப்பட்ட கட்டடத்தையே தடுத்து நிறுத்துவதற்குரிய திராணியற்ற இந்த அரசாங்கம் எவ்வாறு திஸ்ஸ விகாரையை அப்புறப்படுத்தி மக்களின் காணிகளை மக்களுக்கு உரித்தாக்கும் என்ற கேள்விகளுடன் மக்கள் போராட்டத்தில் குதித்துள்ளார்கள். இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான அனைத்து K8 ஜெட் விமானங்களையும் நிலையான ஆய்வுகளுக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாரிய பொளவில் அண்மையில் K8 ஜெட் விமானம் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சு இந்த ஆய்வு தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சீனாவில் தயாரிக்கப்பட்ட K8 ஜெட் விமானங்கள் குறித்து விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட புனர்குழுவின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். தேவை ஏற்பட்டால் வெளிநாட்டு ஆய்வு குழுக்களை வரவழைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விமான விபத்து குறித்து 7 பேர் கொண்ட குழு விசாரணை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீது அமெரிக்கா செலுத்தும் கடுமையான அழுத்தம் காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் வேகமாக உயர்ந்து வருகின்றது. இந்த நிலையில் இது இலங்கையிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பொருளாதார நிபுணர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் உலக சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை $72 தாண்டியுள்ளது. கச்சா எண்ணெயின் விலை நேற்றைய தினம் $72.16 அமெரிக்க டாலர்களாக பதிவாகி இருந்தது. இந்த நிலையில் உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை $100 தாண்டும் என்று கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து இலங்கையிலும் குறித்த தாக்கமானது பாரிய நெருக்கடியாக அமையும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மீண்டும் இலங்கை மக்கள் வரிசையில் நிற்பதற்கான வரிசை யுகங்களும் அடுத்தடுத்து அரங்கேறும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விடுதலை புலிகளின் தலைவர்களுக்கு ராஜீவ் காந்தியால் ஏற்பட்ட சிக்கல், வைகோ பகிரங்கப்படுத்திய தகவல். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளினால் யாழில் போராட்டம் முன்னெடுப்பு. யாழில் லண்டனில் இருந்து வந்த 27 வயது பெண்ணுடன் தவறான முறையில் ஈடுபட்ட பஸ் நடத்துனர் 6 மாதங்கள் சிறை. கொழும்பில் இரவு விடுதியில் அடாவடித்தனமாக மோதலில் ஈடுபடும் மஹிந்தவின் மகன். தையிட்டியில் திறந்து வைக்கப்பட்டுள்ள மற்றுமொரு சட்டவிரோத கட்டடம், போராட்டத்தில் குதித்த மக்கள். இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான அனைத்து K8 ஜெட் விமானங்களையும் ஆய்வு செய்ய நடவடிக்கை. வேகமாக உயரும் எரிபொருள் விலை இலங்கைக்கு ஏற்படவுள்ள பாரிய சிக்கல்.